வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. ஸோ நம்ம பாலிட்டி பிவைக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ எப்படி எக்ஸாக்டா அந்த டேர்மே ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு செகண்ட் எக்ஸாம்பிள் 2020 வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 20 பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத 2020 கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். நல்ல ஒரு வார்த்தையை பாருங்க, ரெஸ்பான்சிபிள். நம்ம கவர்மெண்ட் ஆக்சுவலா நம்ம ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும் சரி, என்ன ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னா பார்லிமெண்ட்ரி. பார்லிமெண்ட்ரி அப்படின்னா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். மக்களுக்கு வந்து அவங்க என்னவா இருக்கணும், ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். மக்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதை வந்து பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். அததான் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லுவோம். அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து 2020 வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. சேம் இதே கொஸ்டின் வந்து 2017 வந்து ரிப்பீட் ஆயிருந்தது. எப்படி ரிப்பீட் ஆயிருக்கு மீன்ஸ் 2017 கேட்ட கொஸ்டின் 2020 ரிப்பீட் ஆயிருந்தது. ஸோ என்ன கான்செப்ட்ல நமக்கு வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். த மெயின் அட்வான்டேஜ். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி. மெயின் அட்வான்டேஜ் இது கிடையாது. திரும்பவும் பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை பாருங்க, ரெஸ்பான்சிபிள். த எக்ஸிகியூட்டிவ் ரிமைன்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேஷன். ஸோ ரெஸ்பான்சிபிள். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி எங்க இந்த வார்த்தையை பார்த்தோம், த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஸோ சேம் அதுவே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இதுல பார்க்கும்போது ஸோ த எக்ஸிகியூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள். இங்க கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள், இங்க எக்ஸிகியூட்டிவ் இஸ் ரெஸ்பான்சிபிள். கீவேர்டு வந்து ரெஸ்பான்சிபிள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கீவேர்டு வச்சு பார்த்தோம். ஸோ பார்லிமெண்ட்ரி டைப் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னாலே எப்படி இருக்கணும், ரெஸ்பான்சிபிள் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு இருக்கணும். ஸோ நமக்கு 2 டைம் கேட்டிருக்காங்க. 2017 இதே கொஸ்டின் வந்திருக்கு. சேம் 2020 வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து வந்திருக்கு.